ஹலோ கைஸ், வெல்கம் டு ஈடன் அக்வாட்டிக்ஸ். ஸோ கைஸ், இன்றைக்கி நம்ம சென்னையில் காமனாக அக்வேரியம் ஷாப்பில் பார்க்கக்கூடிய டாப் 5 ஏஞ்சல் ஃபிஷ்ஷை பற்றி ஒரு வீடியோ போடலான்னு வந்திருக்கோம். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் அதை பற்றி கேட்டிருந்தாரு. ஸோ கைஸ், இது நான் கொளத்தூர்லேயும் அண்டு எங்கள் நியர்பை அண்ணா நகர் அங்கெல்லாம் பார்த்ததில்ல. ஸோ இந்த ஏஞ்சல் ஃபிஷ்ஷை நான் டாப் 5ல் கன்சிடர் பண்ணியிருக்கேன். ஸோ என்னென்ன ஏஞ்சல் டைப் நம்ம காமனாக அக்வேரியம் ஷாப்பில் கிடைக்குதுன்ற வீடியோவை நம்ம பார்த்துடலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். முதல் இடத்துல இருக்கிறது பிளாட்டினம் ஏஞ்சல். ஸோ கைஸ், பிளாட்டினம் ஏஞ்சல் பார்த்தீங்கன்னா நம்ம அக்வேரியம் ஷாப்பில் காமனாக பார்க்கலாம். நான் எப்போலாம் அக்வேரியம் ஷாப்பில் விசிட் பண்ணுறேனோ கண்டிப்பாக இந்த பிளாட்டினம் ஏஞ்சல் இருக்கும் அங்கே. ஸோ இது இல்லாட்டி அல்பினோ ஏஞ்சல் ஒன்று இருக்குது. ஸோ அது இருக்கும். ஸோ ஏதாவது ஒரு ஒயிட் ஏஞ்சல் கம்பல்சரியாக இருக்கும். அது என்னன்னு தெரியல, நம்ம மக்களுக்கெல்லாம் ஒயிட் ஏஞ்சல்லாம் பிடிக்கும் போல், அதனால் இருக்குது. ஸோ வாங்க அடுத்தது பார்க்கலாம். நம்பர் 2வது இடத்துல இருக்கிறது ஆஃப் பிளாக் ஏஞ்சல் ஃபிஷ். ஸோ கைஸ், இப்போ ரீசெண்டாக மார்க்கெட்டில் நான் இந்த ஆஃப் பிளாக் ஏஞ்சல் ஃபிஷ்ஷை நிறைய பார்க்குறேன். இதிலே பார்த்தீங்கன்னா வெயில் டெயில் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இது பார்க்கவும் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ வெயில் டெயிலாக இருக்கும்போது அந்த டெயிலாக நல்லா பெருசாக இருக்கிறனால இன்னும் அது பார்க்க அழகாக இருக்குது. ஸோ இந்த ஏஞ்சல் ஃபிஷ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் ரீசெண்டாக நிறைய அக்வேரியம் ஷாப்லலாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இப்போ நம்ம 3வது இடத்துல பார்க்க போகிறது மோனோ ஏஞ்சல். ஸோ கைஸ், இந்த ஏஞ்சல் ஃபிஷ்ஷை பார்க்காதவங்கன்னே இல்லாதுன்னு தான் சொல்லணும். ஸோ இது காமனாக அக்வேரியம் ஷாப்பில் நம்ம பார்க்கலாம். ஸோ கைஸ், இது ஒரு பிளாக்கிஷ் வாட்டர் ஏஞ்சல் ஃபிஷ். பட் நிறைய பேர் ஃப்ரெஷ் வாட்டரில் வைக்கிறீங்க. ஸோ இது ஃப்ரெஷ் வாட்டரில் எப்படி சர்வே ஆகுதுன்றதை காம்பேஷனில் சொல்லுங்கள், நான் அதை தெரிஞ்சுக்கிறேன். ஸோ கைஸ், ஒரு சூப்பரான ஒரு பிளாக்கிஷ் வாட்டர் ஒரு ஏஞ்சல் ஃபிஷ்ஷை வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மோனோ ஏஞ்சலை சூஸ் பண்ணுங்கள். சும்மா செம்மையாக இருக்கும், ஸ்டன்னிங்காக இருக்கும். நம்பர் 4வது இடத்துல இருக்கக்கூடியது பிளாக் ஏஞ்சல் தான். ஸோ பிளாக் ஏஞ்சல் காமனாக அக்வேரியம் ஷாப்பில் பார்க்கலாம். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அக்வேரியம் ஷாப்பில் நார்மல் பிளாக் ஏஞ்சல்ஸ் தான் காமனாக பார்த்துக்கிட்டு இருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா வெயில் டெயில் தான் காமனாக இருக்குது. ஸோ எனக்கு அந்த பழைய பிளாக் ஏஞ்சல் ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போ வெயில் டெயில் வந்ததுனால அதுதான் இப்போ மோஸ்ட்லி நிறைய பேர் விற்றுக்கிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு எந்த பிளாக் ஏஞ்சல் ரொம்ப பிடிக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், அதை நான் தெரிஞ்சுக்கிறேன். 5வது இடத்துல இருக்கக்கூடிய மீன் பார்த்தீங்கன்னா கொய் ஏஞ்சல் இல்லாட்டி ரெட் கொய் ஏஞ்சல். ஸோ ரெண்டுத்தையும் நான் இதில் சேர்த்துக்கிறேன். ஏன்னா இது ரெண்டுத்தையும் நம்ம காமனாக அக்வேரியம் ஷாப்பில் பார்க்கலாம். ஸோ கைஸ், ரொம்ப ஒரு அழகான ஒரு ஏஞ்சல் ஃபிஷ் தான் இது. ரெட் கொய் பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இதுங்களுக்கு ஒயிட் பேக்ரவுண்ட் ஒட்டினாலும் பிளாக் பேக்ரவுண்ட் ஒட்டினாலும் எந்த பேக்ரவுண்ட் ஒட்டினாலும் இந்த ஃபிஷ் ரொம்ப நல்லா தெரியும். ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கைஸ், மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஸோ அடுத்த சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இதோட விடைபெறுவது ஈடன் அக்வாட்டிக்ஸ். ஸோ கைஸ், உங்களுக்கு இதில் எந்த ஏஞ்சல் ஃபிஷ் ஃபேவரட்டான ஏஞ்சல் ஃபிஷ்ன்றதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், அதையும் நான் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ கைஸ், இதோட விடைபெறுவது ஈடன் அக்வாட்டிக்ஸ். பை பை கைஸ்.